அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டு, கொஞ்சம் ஒரு 1000 இல்ல 1500 சப்ஸ்கிரைபர் எனக்கு இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே வந்தால் தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு காரணத்துக்காக அதை நான் கேட்குறேன். ஏன்னா நான் மெம்பர்ஷிப் வச்சுக்கிறதோ, இல்லை தேங்க்ஸ் கிவிங்ன்றது அது எதுவுமே செட் பண்ணல நான் என் சேனலை. அந்த யூடியூப் மூலமாக வரது இல்லாமல் வேறு எல்லா வகையிலுமே எல்லோரும் இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போதே ஆட் மாதிரி ஒன்று வரும். அந்த மாதிரியோ இல்லை மெம்பர்ஷிப் இல்லை தேங்க்ஸ் கிவிங்காக அவங்கவுங்க ரூ. 100 ரூ. 500 போடுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே செட் பண்ணல நான். எந்த ஒரு ப்ராடக்ட்டை பற்றி இது பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஒரு ரீசனுக்காக நான் வெறும் இந்த ஸ்பிரிச்சுவலாக மட்டுமே, ஏன்னா எடுக்கும்போதே நிறைய இன்ட்ரோ கூட கொடுக்குறதில்ல. அந்த இன்ட்ரோவை யாரும் பார்க்குறதும் கிடையாது. அது வரைக்கும் இழுத்து விட்டு தான் பார்க்குறாங்க எல்லாம். அதனால் எடுக்கும்போது அப்படியே டப்புன்னு ஸ்டார்ட் பண்ணிடுறது நான். எனக்கு ஏன் அதே மாதிரி கதை தான். அந்த சப்ஸ்கிரிப்ஷனை ஆரம்பத்துலேருந்து ஒரு 4-5 வருஷமாக எடுத்த உடனே கேட்கவே இல்லை நான். அப்படி கேட்குறது ஒரு தப்பும் கிடையாதுன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதமே சொல்லுது. கொஸ்டின் கேட்டோம்னா, நீங்கள் நடுவில் நீங்கள் கேட்கணும், கேட்டு இருக்கணும், இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க அதை நான் விட்டுட்டேன். பல வருஷமாக விட்டுட்டேன் அப்படி கேட்குறத. கடைசியில் கேட்டிருக்கேன் முடிக்கும்போது. அதனால தான் இவ்வளோ இதுவாக இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கூட நீங்கள் ஏதோ ஒரு நான் சொல்கிற விஷயங்கள் பிடிச்சிருந்து, உங்கள் லைஃபோட நிறைய சிங்க் ஆகிற மாதிரி இருந்து, இந்த சேனலில் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷனே கேட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறேன். இந்த பிரபஞ்சத்தை பற்றி கவனித்து நிறைய ஆரம்பத்துலேருந்தே நடுவில் ஒன்று ஸ்பிரிச்சுவலாக நம்மளுடைய மத சம்பந்தமான கடவுள்கள் அப்படி சொல்கிறேன். இல்லைனா யூனிவர்ஸாக அந்த நம்பர்ஸ், அந்த பிரபஞ்சம், நம்ம இப்படியெல்லாம் பிரபஞ்சங்கிட்ட டைரெக்டாக சாமி இந்த சடங்கெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக பிரபஞ்சத்துக்கு நன்றி சொன்னால் நல்லது. 11 நம்பரு, 11 நம்பர் டைமில் கரெக்டாக அலாரம் வச்சுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நான் சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு கான்செப்டை தான் இன்றைக்கி வீடியோ முடிவிலே சொல்ல போகிறேன். ஆனால் வீடியோ முடிவு வரைக்கும் டர்ன்னு இழுத்து பார்த்து அங்கே என்ன சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இப்போ நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கிற விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வரேன். ஆனால் ஆக்சுவலாக தம்ப்நெயில்லையே நான் அதை எப்படி போட்டிருக்கணும்னா, பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லி ஈஸி லைஃப்னு இப்படி கேட்கணும், இந்த மாதிரி இத்தனை முறை கேட்கணும் அப்படின்னு போட்டுட்டு இருந்தாவே டப்புன்னு பார்ப்பீங்க எல்லாமே. ஆனால் அது மேட்ரு கிடையாது. அது அந்த அது நான் உங்களுக்கு ஈஸி வழியாக கேட்கறதுக்கு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். ஆனால் எனக்கு நிறைய கடவுள் நம்பிக்கையும், நிறைய ஆன்மீக விஷயங்களையும், அமானுஷ விஷயங்களையும் பார்த்து புரிஞ்சதுனால பிரபஞ்சம் சில ஈஸியான விஷயங்களை எனக்கு பண்ணுது. நீங்கள் ஒரு மெத்தடில் கடவுளை கும்பிட்றதா இருக்கும், ஏதோ ஒரு வகையில் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இருக்கும், நிறைய ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் உங்களுக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அது ஸ்பிரிச்சுவல் அப்படின்னே தெரியாது உங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் ஏதோ ஒரு நல்ல வழியில் தான் இருப்பீங்க. சினிமாக்கள் நிறைய அந்த காலத்துலேருந்து எடுத்த சினிமாக்கள் சினிமாக்களாலேயே தப்பும் திணிக்கப்பட்டது, சினிமாக்களாலேயே தான் நல்லதும் திணிக்கப்பட்டது உங்களுக்கு. சிவாஜி எம்ஜிஆர் காலத்துலலாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு குடும்பம் பிரிஞ்சு மட்டும் அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தாங்கன்னா, நான் தனி கொடுத்துனம் போகிறேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி சொல்கிறாங்கன்னா அது தப்பான தம்பின்ற மாதிரி இருக்கும். ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிற ஒரு குடும்பம் தான் நல்ல குடும்பம், அண்ணனை மதிச்சிருக்குது, அப்பாவை மதிச்சிருக்குது, அந்த மாதிரி தான் சிவாஜி எம்ஜிஆர் காலத்து படங்கள்லாம் இருக்கும். அந்த சமயத்துலலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த அண்ணன் தப்பாகவே இருந்தால் கூட, அண்ணன் நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் கூட, அந்த நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொன்னாலே அவங்க தப்பாயிடும், நம்ம சிவாஜி மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ 1-2 படத்தில் தான் எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூட. ஆனால் இது ஆழ் மனசில் ஒவ்வொரு சினிமா பீரியடில் ஒரு விஷயத்தை அது திணிக்கும். அது நல்ல விஷயத்தையும் தான் திணிக்கும். அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அந்த தனி கொடுத்தனம் போகிற பையன் லிஸ்ட்டில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பே கண்டுபிடிச்சிருந்தா கூட, அண்ணனோ தம்பியோ யாரோ சிலர் ஸ்ட்ராட்டஜிக் பண்ணுறாங்க, வில்லங்கம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் கூட வேறு வழி இல்லாமல் அந்த ஒன்றா இருக்கிற விஷயத்தையே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு, அதனாலேயே தான் குடும்பத்தில் முக்கியமான பெரிய இழப்புகளை இழந்தவங்க ஏராளம். நானே எக்ஸாம்பிளுக்கு எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று மாறுது உங்களுக்கு. பிரபஞ்சம் நீங்கள் தானாகவே உலகமே ஓடி ஒழிச்சு அப்படியே கடலில் மீன் கோடிக்கணக்கான மீன் போய் வீடு சேர்ந்துடுது, எல்லோரும் போய் வந்துடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நடக்குது, டெய்லி கோடிக்கணக்கான விபத்துகள் நடக்குது. ஆனால் எல்லாருமே
ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 70% பீப்புள் உலகத்துலேருந்து எல்லாரும் வேலைக்கும் இதுக்கும் போயிட்டு மறுபடியும் பத்திரமா தானாகவே வீடு வந்து சேர்ந்துறாங்கன்னு நினச்சிக்கிங்களா உங்களுக்கு? அங்கே ஒரு பயங்கர ஸ்டேரிங்கை ஒரு பஸ்ஸில் ஒரு ஸ்டேரிங்கை பிடிச்சி இயக்கிற மாதிரி அந்த பிரபஞ்சத்தில் ஒரு பாயிண்டில் அது பார்த்துட்டு இருக்குது எல்லாத்தையுமே. புள்ளி 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 நகர்வையும் அது கவனித்து கொண்டிருக்கின்றது. அதுதான் பிளான் பண்ணுது எல்லாத்தையுமே. நீங்கள் உங்கள் நட்சத்திரப்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது அது எல்லாமே அதுக்கு டேட்டா தெரியும். அது ஒரு பெரிய கம்ப்யூட்டர் வச்சுட்டு இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர போகிறாங்களா? அப்போ கெஸ்ட்டு வராங்கன்னா உங்களை அறியாமையே நீங்கள் கொஞ்சம் எந்தெந்த நட்சத்திர ராசியினுடைய தன்மைகள் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் ஒரு நல்ல சேனலைஸ் பண்ணி உங்களுக்கு யோசிக்க தெரியும். அதே சமயத்தில் மன ரீதியாக அவங்கக்கிட்ட வர உறவினர்கிட்ட நீங்கள் உறவாடவும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா சந்திரன் புதன் எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கின்றது. அந்த நட்சத்திர பேஸில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் நாளைக்கு தான் ஒரு கெஸ்ட்டு வரப்போகிறாங்கன்றத பிரபஞ்சம் உங்களுக்கு இன்டியூஷனாகவே அவங்க வரப்போகிறாங்கன்னே தெரியாது. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருவீங்க நீங்கள். இன்கேஸ் அதுக்காண்டி நீங்கள் செய்யலைன்னா ரொம்ப இடக்கு முடக்கான சிக்கலில் மாட்டிக்க வேண்டி வந்திருக்கும். அதாவது அதனால் அன்றைக்கி தான் உங்கள் குழந்தைக்கு ஸ்கூலில் முக்கியமான ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கே அவன் லேட்டாக போகிற மாதிரி ஆகிற மாதிரி இருக்கும். சில மேஜர் விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கு தெரியும். பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய உருவத்தில் ஒருத்தர் உட்காந்துங்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். சின்னதாக நீங்கள் அடிபட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பட்டு தேரட்டோன்னு விட்டுரும். சின்ன விஷயத்தில் நீங்கள் அடிபட போகிறீங்க அப்படின்னா பட்டு தேரட்டோன்னு விட்டுரும் பிரபஞ்சம். ஆனால் சிலதெல்லாம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த நட்சத்திர பேஸ்லேயும் இருக்குது நாலேஜ். நீங்கள் கொஞ்சம் அந்த புதனோ இல்லை சந்திரனுடைய பலமோ அல்லது ஏதோ ஒரு பலம் இருக்குது உங்களுக்குன்னா அப்போ உங்களுக்கு ஒரு உறவினரோ அல்லது விருந்தினரோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவே கூட வராங்க. அவங்க இப்போ தான் வருவாங்க, ஒரு வருஷத்தில் ஒரு முறை தான் வருவாங்க. அவங்க வந்தால் நல்லா கவனித்து அனுப்பிச்சிடணும். அவங்க வந்தால் நல்லா ட்ரீட் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிடணுன்றது தான் உங்களுக்கு ஆழ் மனசில் இருக்கிற முக்கியமான 10 கொள்கைகளை ஒன்றா இருக்குது. இப்போ நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சம்மந்தப்பட்ட விஷயம் இதை நீங்கள் கவனித்து தான் ஆகணும். அது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அதை நீங்கள் கவனிக்கிறதுனால என்ன ஆதாயம்னு கேட்டால் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் போது தெரியும் நீங்களே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துங்கிறதா நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. இல்லை பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்றதை இனிமேல் நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. இதுக்கு வரைக்கும் நீங்கள் கவனிச்சிருந்தா நான் என்ன விஷயத்த சொல்கிறேன்னு புரிஞ்சுருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. ஆமாங்க நான் கூட இப்படி தான் பண்ணேன், கரெக்டாக அதுக்கு முன்னாடி நாளே இது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துடும், அப்போ நான் நினச்சிருக்கிறேன் அப்பாடி நல்ல காலம் இந்த மாதிரி நடக்கலைன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஆகிருக்குமே. இந்த விஷயத்தை இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு நடந்து முடிஞ்ச பின்னாடி தான் கண்டுபிடிக்கணும். சில பேருக்கு நடந்து முடிஞ்ச விஷயங்களை அசை போடுகின்ற பழக்கம் இருக்குது. அவங்களுக்கு தான் இதை கண்டுபிடிக்க முடியுமோ தவிர நடந்து முடிஞ்ச விஷயங்களை திரும்பியே பார்க்க மாட்டாங்க சில பேர். நாளைக்கு நான் பெரிய ஆள் ஆகணும், நான் இவனாகணும், எனக்கு யார் மேலாம் போட்டி இருக்குதோ அவனை இது பண்ணணும், அது மட்டும்தான் இருக்கும் சில பேர் மைண்டில். இதில் ராசிகளும் இருக்குது உங்களுக்கு. சனியினுடைய ஆதிக்கத்தை இருக்கிற ராசிகள் தான் பின்னாடி முடிஞ்ச விஷயத்தெல்லாம் யோசித்து பார்க்கும் உங்களுக்கு. அதை வச்சே முன்னாடி நடக்க போகிற விஷயம் எதிர்காலத்தில் தப்பான விஷயம் நடந்துடக்கூடாதுன்றதுக்கு டிசைன் பண்ணும். பின்னாடி நடந்து இந்த மாதிரியெல்லாம் போன சமயத்தில் இந்த வழியில் போனப்பெல்லாம் ஆபத்து நடந்துக்குது. அதனால் எதிர்காலத்தில் அந்த ரூட்டை மட்டும் நம்ம மாற்றணும்னு நினைக்கும். சனியினுடைய ஆதிக்கம் இருந்ததானா சில விஷயங்கள் புதுமைகளை மட்டுமே ரொம்ப விரும்பக்கூடிய விஷயங்களாக இருந்து ஒரு காற்று சம்மந்தமான ஒரு காற்று சம்மந்தமான இதுவாகும் உங்களுக்கு புதுமையான விஷயங்களாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு புதனோ இல்லைனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்குதுன்னா என்ன ஆகணுன்னா இந்த வளர்ந்து வருகின்ற சமுதாயம் அந்த டெக்னாலஜி அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி ரொம்பலாம் திங்க் பண்ணாது. இப்போ ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கிறாங்க ஒரு மாதிரி என்றைக்கும் அந்த பொண்ணை பொறுத்திருக்கும் அதுதான் அது வாழ்க்கையில் ஹைலைட்டு. அதே ராசி நட்சத்திரத்தில் பிறந்த இன்னொரு இடத்துல ஒரு சயின்டிஸ்ட் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சயின்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க அந்த சயின்ஸ் விஷயத்தில் நம்ம யோசித்த விஷயம் அதை கண்டுபிடிச்சணுன்றதுலேயே தான் இருக்கும். அவங்களுக்கு இந்த வருஷத்தில் 2 முறை தான் நம்ம அப்பா அம்மா வரப்போகிறாங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம சக்திக்கு நம்ம ஹஸ்பண்டுக்கு எதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு செய்யறதுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுவாங்க, எதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆமோதிக்கப்படுவோம். இதுலேயே சிலது மாமியார் நாத்தனாருக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் இருக்கும். நீ உன்னுடைய ஒய்ஃபோடைய வீட்டுக்கு இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதை வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீ ஒழித்து செய்ய வேண்டியிருக்கும். அந்த கட்டத்தில் நீ ஒரு மைண்டில் ஒரு ஐடியா வச்சுருந்தா நீ செய்துட்டுருப்ப. குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் ஆட்டோவில் போய் ஏற்றுறதும், ஒரு பக்கம் போய் ரேஷன் இது பண்ணுறதும், ஒரு பக்கம் கரண்ட் பில் கட்டுறதும் போயின்னு இருக்கும். ஆனால் ஆழ் மனசில் நம்ம ஹஸ்பண்டு இது வரைக்கும் தான் காசு கொடுப்பாரு. அதில் ஒரு விஷயம் நம்ம மாமியாருக்கு நாத்தனாருக்கு தெரிஞ்சே பண்ணலாம். 2 விஷயம் அவங்களுக்கும் தெரியாமல் பண்ணணும். ஆனால் அவர் கொடுத்த காசுலேயே மேனேஜ் பண்ணணும். அதுலேயும் அவருக்கு அவருக்குன்னு சில பிறப்புலேயே சில விஷயங்கள்லாம் இருக்கும். நான் இந்த மாதிரி உதவி மட்டும்தான் நான் செய்வேன்.
அந்த மாதிரி உதவி செஞ்சது எனக்கே பிடிக்காது முதல்ல. ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதை அந்த ஹெல்ப் பண்ண வேண்டியது தானே, அது என்ன நான் உனக்கு பண்ணுறதுன்னு அவருக்கே அவங்களுடைய மாமியார் நாத்தனார் இல்லாமல் அவருக்கே சில இந்த கொள்கைகள் இருக்கும். அந்த கேப்பில் கெட்டியாக பிடிச்சி சிலது உனக்கு வந்து உங்கள் அப்பா ஏன்னா சமுதாயமே சேர்ந்து ஒரு பொண்ணை ஒரு வீட்டில் கொடுத்துட்டா உன் பாடுன்னு விட்டுற ஒரு சமுதாயமே சேர்ந்து பண்ணுற அநியாயம் ஒன்றுக்குது. அந்த அநியாயத்துக்கு சந்தில் போய் அந்த ஹஸ்பண்டினுடைய கொள்கைக்கு சந்தில் போயிட்டு அந்த மாமியாரினுடைய இதில் வந்த தாட்டில் அந்த சமுதாயமே ஏற்படுத்தி வச்சுக்கிற சட்டத்திட்டங்கள் இருக்கும் சிலதெல்லாம். அந்த விஷயத்துலலாம் சிக்கிக்காமல் ஆனால் தனக்கு ஆழ் மனசில் இருக்கிற ஒரு ஆசையில் நமக்கே நம்ம பையனை ஒரு மாதிரி பார்த்து பொண்ணை ஒரு மாதிரி பார்த்த தன்னுடைய அப்பா எனக்கே ஒரு நாள் வரப்போகிறாரு, ஆனால் அவருக்கு இவ்வளோ தான் நம்ம சக்திக்கு செய்ய முடியும் மனசு. எங்கள் தம்பியை மட்டும் இந்த மாதிரி பண்ணியே, எங்கள் அண்ணனுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணியே, எனக்கு சொத்துரிமை விஷயத்தெல்லாம் நீ பேசாதன்னு சொல்லிட்டியே, எனக்கு வந்து நீ இதெல்லாம் வந்து படிக்க வைக்கும்போது அண்ணனுக்கு மட்டும் நீ அந்த இது பண்ணியே, எனக்கு இது பண்ணலையேன்னு யோசிக்கிறதில்ல அந்த பொண்ணு. அந்த பொண்ணு மைண்டெல்லாம் அப்பா வரும்போது இது எதனா நம்ம சக்திக்கு முடிஞ்சது எதனா பண்ணிடலான்னு நினைக்கும். அப்போது பிரபஞ்சம் அங்கே உட்காந்துக்கிட்டு வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். இதில் சில விஷயங்களில் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் செத்து ஒன்றும் போயிட மாட்டோம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சரி அனுபவிச்சுட்டு போன்னு விட்ரும். சிலதெல்லாம் செத்ததுக்கு சமமாக நீ நினைப்ப, சிலதெல்லாம் உன் மைண்டில் ஐயோ நம்ம நினச்சமே அது பண்ணவே முடியாது போயிடுச்சேன்னு நினைப்பேன். அது பிரபஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கும். அது மட்டும் உன்னால் தாங்க முடியாது. அதே அந்த ஏரியாவில் இன்னொரு ஏரியாவில் உட்காந்துங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு இந்த அப்பா அம்மா கதை, இந்த சமுதாய கதை, இந்த அண்ணன் தம்பி கதை, இந்த மாமியார் கதை இதெல்லாம் எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து உலகமே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம ப்ரூஃப் பண்ணோன்னா அங்கே பெரிய பெரிய தலைங்கள்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் தாண்டி இந்த சமூகத்தினரால் இது கண்டுபிடிச்சதுன்னு கொண்டு வந்துடக்கூடாது. இல்லைன்னா இவங்க தான் அதை கண்டுபிடிச்சிட்டான்னு ஆகிடக்கூடாது. அது ஒரு வேளை அவங்களே கண்டுபிடிச்சிட்டா கூட நம்ம இனம்தான் இதை கண்டுபிடிச்சதுன்னு பிராண்ட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக அவர் வேறு ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பார். நம்ம நினச்சிக்கக்கூடாது அவங்களுக்குன்னாவே வேறு எதுவுமே இருக்காது, அவங்க ஜாலின்னு நினச்சக்கூடாது. அவங்களுக்கு வேறு மாதிரி செக்குங்க இருக்கும். அதுவும் யூனிவர்ஸுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணோன்னா அவருக்கு எது ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடிய விஷயமோ, அவருக்கு எது உயிர் போகக்கூடிய விஷயமோ அல்லது அதுக்கு இணையான விஷயமோ அந்த விஷயத்தை மட்டும் பிரபஞ்சம் பார்த்துக்கும். அந்த விஷயத்தை மட்டும் பிரபஞ்சம் பார்த்துக்கும். அதை கவனிச்சிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு தெரியும். நானும் பார்க்குறேன். சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொன்னோம்னா உங்களுக்கு போரிங்காக இருக்கும்னு நான் சொல்கிறதில்ல. இப்போ நான் சொன்னது அப்படி சொல்லிட்டேன், பொதுப்படியாக சொல்லிட்டேன், உங்களுக்கு புரியும்னு. இன்னும் கொஞ்சம் வீட்லேயே நடக்கிற விஷயங்களை வச்சு நான் சொல்கிறேன்னு பாருங்களேன். இதில் என்ன ஆகுதுன்னா, இதில் வீடியோவில் ஏதாவது வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மகாபாரதம் போடுறாங்க. அதில் நடக்கிற விஷயமும் என் கூட சிங்க் ஆகுது. எனக்கு இங்கே நடக்கிற விஷயங்களுக்கு ஒன்று சிங்க் ஆகுது. அதுக்கப்புறம் வேறு ஒரு அமானுஷ்ய விஷயங்கள் நடக்குது. அதுக்கு ஆன்சராக 2-3 வீடியோ நான் வச்சுட்டுருக்கிறேன். அதில் அந்த பரிகார ஸ்தலங்கள்லையோ எதுலையோ லாஸ்ட் 2 மாதமாக பரிகார ஸ்தலங்கள் வீடியோ மூலமாக எனக்கு ஆன்சர் பண்ணுது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பக்கம் நடக்குது. அதில் ஒரு பொங்கல் சமயத்தில் ஒரு 3-4 இன்சிடெண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்திருக்கும். இன்றைக்கி மட்டும் அந்த விஷயம் வந்துட்டு போன பின்னாடி அவங்க வந்ததுனால நல்லதாக போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நல்லதாக போச்சுன்ற விஷயத்தை நீங்களும் பண்ணல, பிரபஞ்சம் பார்த்து நின்றதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் பிரபஞ்சமே உங்களுக்கு சௌகரியப்படுத்துறதுக்கு தான் அந்த விஷயத்தை செய்திருக்குது அப்படின்னு நீங்கள் இனிமேல்ட்டு அதை நோட் பண்ணணும். நோட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டால், பிரபஞ்சம் இன்னும் நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதை கவனிக்க மாட்டேன்றீங்க. இது தானாக நடந்ததுன்னு நினச்சிக்கிறீங்க, இல்லைன்னா நீங்களே உங்களையே நினச்சிக்கிறீங்க. நம்ம கரெக்டாக பிளான் பண்ணோம்ல, நம்ம கரெக்டாக வந்து இன்றைக்கி உள்ள அவங்க வரத்துக்குள்ளே இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிடலாம், இல்லை கேஸ் 2 சிலிண்டராக வாங்கி வச்சிடலாம்னு நினச்சிட்டோம். கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் சமயத்தில் ஃபங்க்ஷனையும் வச்சுக்கிட்டு அதை பற்றி அவங்க யோசிக்காமே இருந்துட்டாங்க. நம்ம கரெக்டாக இந்த மாதிரி 2-3 விஷயங்களை காண்டாக்ட் பண்ணி வச்சதுனால அந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிச்சிட்டோம் பார்த்தியா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது நீங்கள் பண்ணுறதில்ல, அந்த பிரபஞ்சம்தான் உங்களுக்கு பண்ணுது. இதுலேயே இன்னொரு சைட் விஷயம், அந்த ஆணோ பெண்ணோ பெண் தெய்வம் வணங்கும் போதுன்னு ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், அதுவும் இருக்குது. பெண் தெய்வம் ஒரு ஆண் வணங்கினாலும் சரி, இல்லை பெண் தெய்வத்தை ஒரு பெண் வணங்கினாலும் சரி, தொடர்ந்து நான் சொல்கிறது ஸ்ட்ராங்கான அந்த லலிதா சஹஸ்ரநாமம், பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவி, அந்த மாதிரி ஒரு டெய்லியே துர்கையை வணங்குது, செவ்வாய்க்கிழமை துர்கையை வணங்குது, அந்த மாதிரி மகாலட்சுமியை வணங்குது, வெள்ளிக்கிழமைனா பெண்கள் பண்ணுறது, இல்லை ஆண்கள் எதனா அம்மன் கோயில்களுக்கு ரொம்ப போகிறது, இல்லை பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தால் கூட அவங்க சாக்த வழிபாடு அம்மன் படங்களையே ரொம்ப வணங்குது, அம்மன் கோயில்களுக்கே ரொம்ப போகிறது. இன்னும் சொல்லப்போனால் ராஜமாதங்கி கோயில்கள்லாம் வந்து உங்களுக்கு அந்த திருவாங்கூரோ என்னதோ அந்த திருவாங்கூர் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர் பேர்,
அந்த ஊரில் போனோம்னா பெரிய அரசியல்வாதிகளினுடைய கார்லாம் அங்கே நின்றுருக்கும். ரகசியமாக வந்து அந்த கோயிலில் கும்பிட்டு போவாங்க. ராஜன் ஏன் வருது, அந்த ராஜன்றதே வந்து அரசாங்க காலத்தில் ராஜா காலத்தில் இருந்ததும் சரி, இப்போவும் சரி, ராஜ்யத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு ராஜமாதங்கி. நீங்கள் மகாராஜாவோ சிஎம்மாவோ பிஎம்மாவோ ஆகணுன்னா ராஜமாதங்கி மெயினாக. சரஸ்வதியினுடைய தாந்திரிகம் அவங்க. ஆனால் சரஸ்வதின்றதே படிப்பு, கல்வி எல்லாமே. உங்களுக்கு நிர்வகிக்கணும், உலகத்தையே இது ஒரு அரசர் இதில் இருக்கணும்னா நிறைய கொள்கை விஷயங்களை மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும். சொன்ன மாதிரி பாதியானா காப்பாற்றணும், எவ்வளோ விஷயங்குது உங்களுக்கு. அந்த மாதிரி அந்த பெண்களை வணங்குகின்ற ஒரு விஷயம் நடக்கும்போது, அதை நீங்கள் சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை வந்து பிஎம்மாக இருக்கட்டும், அந்த பெண் தெய்வத்தை வணங்குகின்ற ஒரு விஷயம் அவங்க வணங்கலாம் கூட, அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க ஒய்ஃப் வணங்குறாங்க. அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, அந்த அன்றாட வாழ்க்கையில் சில சௌகரியங்களை அந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்குது. ஏன்னா பெண் தெய்வம் ஒரு அம்மா மாதிரி ஆயிடுது. அது அம்மா தான் வந்து ஒரு அப்பா வந்து பணத்தாலேயோ, இல்லை ஒரு நல்ல காலேஜில் சீட்டு வாங்குறதோ, இல்லை ஒரு நல்ல ஒரு விஷயத்து ஒரு பைக் வாங்கி தரதோ வந்தால் கூட, ஒரு அம்மாவுக்குன்றது வந்து இந்தன்னா சௌகரியங்களை அள்ளி தருகின்றது. உணவோடு சௌகரியங்களை தருகின்ற சில விஷயங்கள் அந்த தாய் என்ற குணம் என்றகிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கடவுளே கொடுத்த சில கிஃப்ட்டுங்க அது. பெண்களுக்குன்னு சில கிஃப்ட்டுங்க, பெண்களுக்குன்னு சில பொறுப்புகள், ஆண்களுக்குன்னு சில கிஃப்ட்டு, ஆண்களுக்குன்னு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதன்படி தான் அந்த உலகம் மூவ் ஆகுது. ஆனால் நடுவில் நிறைய இடக்குப்படுக்கா எல்லாரும் அதை வேறு வேறு யூஸ் பண்ணிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, நீ நான் வந்து சிகரெட் பிடிக்கிறேன் அப்போனா நான் வந்து ஈக்குவல் ஆகிடுவேன். நான் வந்து எனக்கு ட்ரிங்க் பண்ணுறதே பிடிக்காது. ஆனால் அந்த ட்ரிங்க் பண்ணுறதோ இல்லை சிகரெட் கையில் வச்சுருந்தேனா நான் ஒரு ஆண் மாதிரி என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சின்னு ஏடா கூடமாகி ஒரு வழி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சில பொறுப்புகளை இவர்களுக்கு தான் இது சரியாக வரும் என்று கடவுளாக டிசைன் பண்ணப்பட்ட சில விஷயங்கள் உனக்கு. இதில் காரணம் என்னன்னா, அதை கடவுள் வந்து ஒரு பெரிய பொறுப்பை அந்த பெண்கள்கிட்ட கொடுத்து வச்சுருக்காரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு பிரம்மாண்டமான விஷயன்றதே ஆண்களுக்கும் புரியல. ஆண்களை பெற்ற அவங்களுடைய அம்மாவுக்கு, ஆண்களை பெற்ற அவர்களுடைய வழி அந்த பாட்டிமார்களுக்கும் அது புரியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற வேலையை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல, அதுக்கு ஒரு டிக்னிஃபைடு கொடுக்கல அவங்க. நீ உனக்கு தான் அது வரும், நீ தாய் குணம் உனக்கு அதுதான் வரும், அதெல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த வேலைங்களுக்கு கொடுக்குற ஒரு டிக்னிட்டியை, அந்த வேலைக்கு கொடுக்குற ஒரு மரியாதையை இந்த வேலைக்கு கொடுக்கல அவங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு அற்புதமான நிகரற்ற ஒரு பொறுப்பையே உதறி தள்ளுற அளவுக்கு அந்த பெண்கள் வந்து போயிட்டாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம். அதில் இந்த பெண்களோ இல்லை ஆண்களோ அந்த பெண் தெய்வங்களை வணங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அன்றாட வாழ்க்கையில் சில சௌகரியங்கள் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் ஏதோ ஒரு வேலை பண்ணுறீங்க ஆண், நீங்கள் ஒரு அம்மனை வணங்குங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா, நாளைக்கு இவங்க இன்ஸ்பெக்ஷனுக்கோ ஏதோ ஒரு பெரிய கிளையண்ட் இது ஒன்று வரப்போகுது. ஆனால் அதுக்குள்ளே வந்து உங்கள் கம்பெனியில் நிறைய வந்து சரியாக பண்ண வேண்டிய கம்ப்யூட்டர்ஸு இதுங்களெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து, கம்ப்யூட்டரில் வந்து உனக்கு நெட்வொர்க்கிங் விஷயம் சரி பண்ணுறதுலேருந்து, உனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி பண்ணுற விஷயத்துலேருந்து நிறைய விஷயம் பண்ணிவிட்டு பெண்டிங்கில் இருக்குது. அந்த விஷயங்களெல்லாம் சரி பண்ணால் தான் அவங்க வரும்போது அது வந்து மிக சரியான முறையில் அதை ப்ரெசன்டேஷன் பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வரப்போகிற கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட் வரதா இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதை பண்ண முடியல. ஆனால் நீங்கள் ஒரு பிரபஞ்சத்தின் மூலமாக தான் அது உங்களுக்கு செய்யப்படுது. நீங்கள் பெண் தெய்வத்தையே கும்பிடலைன்னா கூட, ஒரு வேளை உங்களுடைய ஸ்டார் பலம் நல்லா இருக்குது, உங்களுடைய ஜீன் வழி நீங்கள் வந்து நிறைய கர்மாக்களை கொண்டிருக்கவில்லை, ஸ்தூல ஆத்மாக்களை உன் எதிரிகளில் ஸ்தூல ஆத்மா இல்லை, உங்களுக்கு கர்மாக்கள் பெரிதாக இல்லை என்ற பட்சத்தில் பிரபஞ்சம் இதை நீங்கள் பெண் தெய்வத்தையே கும்பிடலைன்னா கூட செய்யுது. அப்போ நீ பெண் தெய்வத்தை எதுக்கும் கும்பிட்டுட அப்படின்றது என்னுடைய கான்செப்ட்டு. நீ பெண் தெய்வத்தை கும்பிடவே இல்லை என்றால் கூட, ஒருவேளை உனக்கு நல்ல சூழ்நிலையில் பிரபஞ்சத்தில் நீ பிறந்திருக்கின்றாய், உன் தாய் தந்தையும் போன ஜென்மத்தில் ஏதோ பெருசாக தப்பு பண்ணல, உன் தாய் தந்தையும் உன்னை நல்லா வந்து பேம்பர் பண்ணி வளர்த்து வராங்க, உனக்கு வேணுன்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்கன்னா உன் கர்மா ஏதோ நல்லாகுது, நல்ல ஒரு கம்பெனியில் நீ போகிற அப்படின்னா இந்த விஷயத்தை பிரபஞ்சம் செய்து கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் சொல்கிற விஷயத்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பண்ணி முடிச்சாதான் உனக்கு அந்த இவங்க வந்து பார்க்கும்போது வரும். அப்போது 2 விஷயம் பண்ணும் பிரபஞ்சம். ஒன்று, கரெக்டாக அந்த டைம் டேட் முடியறதுக்குள்ளே கடைசி நிமிஷத்தில் போய் ட்ரெயின் பிடிக்கிறாங்க பாருங்கள், கடைசி நிமிஷத்தில் போய் ஃப்ளைட்டு பிடிக்கிற மாதிரி கடைசி நிமிஷத்தில் அதுக்கான ஆட்கள் வந்து இதோ வரேன்னே உங்களை டென்ஷனில் வச்சுருந்து வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படியாவது ஒன்று பண்ணும். அப்படி இல்லைன்னா இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கோ அல்லது ஒரு இதுவோ கிளைண்ட் மீட்டிங்கோ இது ஒன்று வர போகிறாங்க பாருங்கள்,
அவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வேறு ஒரு வேலையை கொடுத்து, அவங்க இன்னொரு 5 நாள் தள்ளி வர போகிறாங்கன்ற மாதிரி ஆகும். இதை யார் பண்ணுறதுன்னு கேட்டால், அந்த பிரபஞ்சம் பண்ணும் உங்களுக்கு. டெய்லியே இது பிரபஞ்சம் பண்ணுது எல்லாருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிரபஞ்சம் இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் கோடான கோடி பேர் வீட்டை விட்டு வெளியில் போய் மறுபடியும் வீட்டுக்கே வந்து சேர்றாங்க. நம்மளவே எல்லாம் பண்ணிடுறோம்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் இந்த பெண் தெய்வத்தை வணங்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை உங்களுக்கு கர்மா கொஞ்சம் மோசமாகுது, உன் ஆப்போசிட் பார்ட்டியில் யார் உடம்புலையோ சுழு ஆத்மா உட்காந்துங்குது. சுழு ஆத்மா அப்பப்போ நான் ஞாபகப்படுத்துவேன் உங்களுக்கு. சுழு ஆத்மா எல்லார் உடம்புலையும் இருக்குதில்ல. அதாவது உங்களுடைய எதிரிகளின் உடலில் ஸ்தூல ஆத்மா இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் அல்ல. சில பேருக்கு இருக்குது. அது வந்து ஒரு லட்சத்தில் ஒன்றா இருக்கலாம், இல்லை 10 பேரில் ஒன்றா கூட இருக்கலாம், 100 பேரில் ஒன்றா கூட இருக்கலாம். அது இன்னும் நான் கண்டுபிடிக்கல. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் ஒரு வேளை பெண் தெய்வத்தை வணங்குறீங்கன்னா இந்த சௌகரியங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போது நான் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். பொங்கல்லேருந்தே நான் ஒன்று பார்ப்பேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. ஒருத்தர் வந்து ஒருத்தர் மீட் பண்ணுற மாதிரி ஆகுது. ஆனால் எனக்கு தோணுது அந்த இடத்துல மட்டும் அவங்க போய் மீட் பண்ண வேணான்னு நான் நினைக்கிறேன். கடவுள்களையும் வணங்குறேன். என்னுடைய பயத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இதுவே மாற்றிட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலை அவங்க 2 பேர் அந்த இடத்துல சந்திக்கக்கூடாதுன்னு என் மைண்டில் இருந்தது. அது ஒரு பெரிய பின்விளைவை ஏற்படுத்தணும்னு தோணுச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட நான் நேரடியாகவும் அதை சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய விருப்பம் அதுவாக இருந்தது. அதை வந்து பிரபஞ்சம் கவனித்து கொண்டிருக்கின்றது. கூட கடவுள் சித்தரையே நான் வணங்கி கொண்டிருக்கின்றேன். அந்த அந்த இடத்த அவங்க மாற்றிடுறாரு. கடவுள் வந்து அந்த இடத்த மாற்றிட்டு வேறு சமயத்தில் தான் அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கடவுள் ஏற்படுத்துகிறாரு. அதே மாதிரி தான் இப்போ கரெக்டாக உலகமே இன்னொரு விஷயம் நடுவில் நடக்குது. உலகமே பிரச்சனையே ஆக போகுது என்ற ஒரு விஷயத்தில் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எனக்கு வீட்டில் நடக்குது. இதில் தொடர்ந்து இந்த மாதிரி 2 வருஷமாக நான் பார்க்குறேன். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம், அந்த கன்னியாகுமரி விஷயம் மட்டும்தான் தப்பித்ததுன்னு சொல்லலாம். நான் தப்பித்ததுன்னே சொல்லினா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த வீட்டில் அந்த கரெக்டாக கன்னியாகுமரியாண்ட அந்த கிழிஞ்ச அந்த கேலண்டர் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் கன்னியாகுமரிக்கும் அந்த கடல், அந்த ஸ்ரீலங்கா, அந்த கன்னியாகுமரி இன்பிட்வீனில் ஒன்று ஏதோ நடக்கிற மாதிரியே இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அங்கே போனால் அந்த மேப்பு கிழிஞ்சிருந்ததுலாம் சொன்னேன் பாருங்கள், ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி. அது ஒன்று தான், எதுவுமே பெருசாக கேள்விப்படல. ஆனால் இங்கே எனக்கு ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒன்று எனக்கு எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம் என்ன ஆகும்னா, ஒரு 4 நாள் பொத்தோ இல்லை 1 மாதம் பொத்தோ உலகமே அது ஒரு பிரச்சனையான விஷயமா இருக்கும். அப்படின்னு நான் பார்த்துன்னு வரேன் ஒரு 2 வருஷமாகவே. ஆனால் அது நிறைய விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாத விஷயமாகவே இருந்துச்சு. இந்த கேஸ் விஷயம் இப்படி தான். பிப்ரவரி 23ஆம் தேதி 23ஆம் தேதி என் ஹஸ்பண்டு இன்னும் 2 என்னுடைய பிரதர்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்து வேலூர் போகிறாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயமா அஃபிஷியல் ஒர்க்காக போகிறாங்க. அன்றைக்கி ராத்திரி திரும்ப வரும்போது எப்பவுமே அவ்வளோ தூரம்லாம் போனால் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றவர் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீ வீட்டில் 2 தோசை சுட்டுடுன்றாரு. அப்போ கேஸ் காலி ஆகிட்டு அப்போ தான் புதுசாக போய் ஒரு கேஸ் மாட்ட போகிறேன் நான். போகும்போது இது வரைக்கும் அந்த மாதிரி கேஸ் இது மாதிரி புஷ்ஷுன்னு திறக்கும்போது அடிச்சுது, கேஸ் பிரச்சனையாச்சு, கேஸ்காரனை கூப்பிட்றதுன்ற விஷயம் நான் இந்த வீட்டுக்கு வந்து அப்படி ஒன்று நான் நடந்ததே இல்லை. கேஸ் லீக் ஆகுது, அது மாற்றணும், இது மாற்றணும், இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதே இது தான் இருக்குது. சும்மா நானாக பழுத்தா போச்சுன்னு அந்த பைப்பை மாற்றினது தான் உண்டு. அது என்ன ஆகுதுன்னா புஷ்ஷுன்னு ஒரு மாதிரி நான் அதை மாட்டுறேன், புஷ்ஷுன்னு சத்தம் வருது. ஓ இதுதான் போலுக்குது. நிறைய பேர் வந்து இது மாதிரி அதை மாட்டவே முடியல, அது முடியல, இது முடியலன்னு சொல்லு. எங்கள் அம்மா அடிக்கடி கூப்பிடுவாங்க அந்த மாதிரி கீழே அவங்க இருந்தப்போ, இது மாதிரி மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, வேறு மாற்றுன்னு அந்த மாதிரி இருக்குதுன்னு அதை பயந்து என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஹோட்டலில் கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க, அந்த கேஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் மறுநாள் அவர் வராரு. 25ஆம் தேதியும் 24ஆம் தேதி வந்து புதுசாக பைப்பை மாற்றி புதுசாக ரெகுலேட்டரை மாற்றிட்டு போகிறாரு. அந்த வாஷர் மட்டும் கொஞ்சம் தப்பாகுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு எப்பவுமே வர சிலிண்டர் மாதிரியே அது இல்லை. எனக்கு என்னவோ இது முன்கூட்டியே இது சிலிண்டர் பிரச்சனை இதுங்கெல்லாம் வரப்போகுதுன்னு முன்கூட்டியே எல்லாமே ப்ரீ பிளான்டாக என்னன்னு தெரியல. அந்த சிலிண்டர் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப நாள் பழசு இது பண்ண மாதிரியும், கொஞ்சம் ஹைட் கம்மியாக ஒரு மாதிரி லைட்டு சாஞ்சு இந்த மாதிரியெல்லாம் இருந்தது எனக்கு பார்த்தா. ரொம்ப பழசாக இருக்குமோ ஏதோ நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அவர் வந்து இன்னொரு வாஷர் போயிட்டு கூட அது மறுபடியும் இதாகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், February 25 அந்த சிலிண்டரே வேணான்னு ஏற்கனவே 2 புதுசாக மாற்றியாச்சு. ரெகுலேட்டரையும் மாற்றியாச்சு, அந்த பைப்பையும் மாற்றியாச்சு, அந்த வாஷரையும் மாற்றியாச்சு. ஆனால் February 25 புது சிலிண்டரையே மாற்றிக்கிறோம், இது வேணாம் அந்த சிலிண்டர்னு கொடுக்குறோம். த சேம் டேவில் தான் நான் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வீட்டில் போயிட்டு அந்த இதெல்லாம் அமிச்சேன். அவங்கக்கிட்ட மஞ்சள் குங்குமம் அந்த இதுங்கெல்லாம் மேல்மலையனூர் போயிட்டு வந்ததெல்லாம் அமிச்சேன்.
அந்த வீட்டில் வந்து அந்த ஒரு டெவில் மாதிரி ஒரு பெண் அப்புறமா கேள்விப்பட்டாங்க அந்த வீட்லேயே தான் ஒரு சுமங்கலி பெண்ணும் ஒரு சின்ன பையனும் இதாகிட்டாங்க. அதனால் அந்த சத்தம் கேட்குதுன்னு அங்கே இருக்கிற கேட்ரிங் பண்ணுறவங்க, அங்கே கீழே தங்கி இருக்கிறவங்களாம் இது ரொம்ப நாளாக இந்த ஏரியாவில் நடக்கிற விஷயம் சொன்னது. அவங்க தங்கி இந்த வீட்லேயே தான் அந்த நிகழ்ச்சி நடந்துருக்குதுன்ற விஷயம்லாம் அதுக்கப்புறம் தெரிய வருது. அந்த வீட்டுக்கு தான் நான் அனுப்புகிறேன். இந்த இதுங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வச்சு இந்த மேல்மலையனூர்லேருந்து வந்தது, அது இல்லாமல் நான் கொஞ்சம் சாரீ இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த நைட்டில் தான் நடக்குது அந்த விஷயம். அந்த நைட்டில் நடந்து அதாவது 15ஆம் தேதியினுடைய விடிகாலையில் 15ஆம் தேதி முடிஞ்சு 16ஆம் தேதி தொடக்கத்தில், அதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் 16ஆம் தேதிக்குள்ளே நீ மேல்மலையனூர் போயிட்டு வந்துருன்னு மேல்மலையனூரை குலதெய்வமாக கொண்ட ஹரிணின்றவங்க சொல்கிறது. அவங்க சொல்கிறத மதித்து நான் போயிட்டு அங்கே பிரச்சனையும் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழ மாலையும் போட்டுட்டு வந்துடுறேன். ஆனால் அன்னைக்கு அவங்க சொன்ன அந்த 16ஆம் தேதிக்குள் அப்படின்ற சொல்ல நாளில் தான் அந்த அமானுஷ்ய விஷயம் நடக்குதுங்களா. அந்த கொக்கோவில் கனெக்ஷன் கொடுப்பாங்க. கொக்கோன்னு ஒரு விளையாட்டு தெரியுங்களா உங்களுக்கு? அந்த கொக்கோவில் ஒரு கனெக்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த February 25 அந்த கேஸ் விஷயங்குது பார்த்தீங்களா, அதுக்கும் அந்த February 25 கேஸையே மாற்றுறோம் சிலிண்டரே 3 நாளாகவே அந்த கேஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. அந்த நேற்றுக்கு அதெல்லாம் கேஸ் பிரச்சனை வரப்போகுது, பெட்ரோலிய பிரச்சனை வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. February 25 அன்றைக்கி இது பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது, கேஸ் சம்மந்தமான இதுவே வரப்போகுதுலாம் யாருக்கும் தெரியாது. அன்றைக்கி அதே 25 அன்றைக்கி ஒரு நடந்த இன்னொரு பெரிய அமானுஷ்ய விஷயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்த விஷயங்களை இப்போ சொல்கிறேன் நான். இந்த பிரபஞ்சம் சில சௌகரியங்களை பண்ணி கொடுக்குது அப்படின்ற விஷயமும் இதில் கனெக்ட் ஆகுது. இதெல்லாம் பிரபஞ்சம் தான் ப்ரீ பிளானாக பண்ணுது. இல்லை இதுக்குள்ளே இதை பண்ணிவிடு, இன்றைக்கி இது நடக்கிறதா இருக்குது, அதனால் இதை நான் இப்படி நகர்த்தி வைக்கிறேன், அதனால் ஒரு உயிரே காப்பாற்றப்படும், இல்லை இது போன ஜென்மத்தில் இன்னொரு விஷயம் இதில் இருக்குது, அதனால் அந்த அமானுஷத்துக்கிட்டேருந்து இப்படி தான் நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது இந்த ஒரு விஷயம் நடக்கும், அந்த நேரத்தில் நீ ஒரு 16 நாளைக்கு இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி செட்டாக இந்த மேல்மலையனூர் நான் போயிட்டு வந்த பின்னாடி நடந்த விஷயங்கள் இதெல்லாம். இதில் பிரபஞ்சம் பண்ணுற விஷயத்தையும் கவனித்தேன். இதை மட்டும் பிரபஞ்சம் இது மட்டும் முன்கூட்டி இது நடக்கலைன்னா நாளைக்கு இதை நம்ம ஃபேஸ் பண்ணியே இருக்க மாட்டோம். கடவுளே நல்ல காலமாக இன்றைக்கி வந்து இதை செட் பண்ணிட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியே தான் நடக்குது பொங்கல்லேருந்தே உங்களுக்கு. பரவாயில்லையே, அப்போ கடவுள்கள் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்குது போல், அந்த மாதிரியும் எனக்கு தெரியுது. அப்போ எல்லாருக்கும் பிரபஞ்சம் முன்கூட்டியே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது போலுக்குது. இந்த சிக்கலில் மட்டும் நீ மாட்டிக்கக்கூடாது, வேறு எதனா சிக்கல்னா கூட உன்னால் தாங்க முடியும், ஆனால் இந்த சிக்கல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும். ஆனால் இந்த விஷயத்தில் நான் உனக்கு கை வச்சு முன்கூட்டியே ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணுறேன், அப்போ நீ ஈஸியாக ஃபீல் பண்ணுவேன். இந்த விஷயம் டெய்லி நடக்குது. நீங்கள் தயவு செஞ்சு இனிமேல் இதை கவனிக்கணும், நோட் பண்ணி வைக்கணும். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த விஷயங்கிட்டயே நான் போவேனா இல்லை நான் அதுக்கு முன்னாடி வீடியோ முடிச்சுடுவேனான்னு தெரில. அந்த டெய்லி அப்போத்துலேருந்து நடந்த விஷயங்களை அடுத்த வீடியோவில் கூட நான் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்சிடெண்ட்டுங்க சொல்கிறேன், எப்படி பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்ற மாதிரி விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் டெப்த்து பேச வேண்டியது இருக்குது. அதனால் இது வீடியோ பெருசாக போயிடும்ன்றதுனால அதை நான் கட் பண்ணி கூட நான் அப்புறம் போட்டுக்கிறேன். ஏன் பெருசாக போகும்னு நினைக்கிறேன்னா, இதில் நம்மளுடைய கணவனுடைய குணங்கள், நம்முடைய மாமியாரினுடைய குணங்கள் எல்லாம் பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சிருக்குது. எனக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கணுன்னாலும் சரி, அந்த கரண்ட் கனெக்ஷன் அந்த பக்கம் கேஸ் பிரச்சனை வந்தது பாருங்கள், அதுக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப காலமாக அந்த இதில் அடுப்பாண்ட 2 அந்த இது இருக்கும், சர்வீஸ் பாத்துக்கு மேலே 3-4 ஃப்ளக் பாயிண்ட் இருக்கும். அது மைக்ரோவேவாக இருக்கட்டும், மிக்சியாக இருக்கட்டும், எல்லாம் அது எல்லாமே ஒர்க் ஆகலை ரொம்ப நாளாகவே. அதனால் நான் எல்லாத்தையும் பூஜை ரூமில் ஒரு ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது, அங்கே எதுவுமே மிக்சியை பிச்சு போட்டுக்குவேன். அந்த மாதிரி வருஷக்கணக்காக அப்படி தான் பண்ணுறேன். அந்த விஷயத்தை மட்டும் அவர் எப்போவுமே எங்கள் ஹஸ்பண்ட் ஒத்துக்கிறதில்ல. அந்த விஷயத்தில் கை வச்சு அதை சரி பண்ணணுன்னாலே அவர் ஒத்துக்கிறதில்ல. இப்போ நாளைக்கு இது இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ண வேண்டி வரும், அந்த இடத்துல கேஸ் பிரச்சனை வரும், நீ உங்கள் வீட்டுக்கு முதல்ல வரும், அதுக்கப்புறம் உலகமே வரும், அப்புறம் அந்த பக்கம் சுவிட்செல்லாம் நீ யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்ற மாதிரி வேறு ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி என்றைக்குமே நான் அதில் கை வைக்க மாட்டேன் அப்படின்ற ஆளை அன்றைக்கி வந்து ஒரு பர்சனை வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் விஷயம் சரி பண்ணுற மாதிரி வருது. அந்த சரி பண்ண வர ஆள் எப்பவுமே வர ஒரு பேர் இல்லாமல் வேறு ஒரு பேரில் ராமன் என்ற பேரில் வராங்க. அதுங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது எல்லாமே. அதனால தான் அது கொஞ்சம் பெருசாக போகுது. இது எல்லாமே பிரபஞ்சம் பண்ணுது. இது இத்தனை நாள் சில விஷயங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டார். உங்களுக்கு கூட சொல்கிறேன், சில விஷயத்துக்கு உங்கள் அம்மா இது ஒத்துக்க மாட்டாங்க, சில விஷயத்துக்கு உங்கள் அப்பா இது ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு தெரியுது. அந்த விஷயத்தில் எதுவும் நான் மாற்ற முடியாது. அதனால் உனக்கு இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு எண்டுக்கு போயிட்டு நீ அதனால் வேறு ஒரு விஷயத்தை உலகளாவிய பயமோ அல்லது உங்கள் சமூகமோ அல்லது உங்கள் வீட்டில் மட்டுமோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதன் மூலமாக அவங்கள நான் செய்ய வச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு முறை நடந்தால் பரவாயில்ல, தொடர்ந்தே நடக்குது இது.
தொடர்ந்தே பார்த்துன்னு தான் இருக்கிறேன் ரொம்ப நாளாக நான் இந்த விஷயத்த. ஆனால் இது எதுக்கு இந்த பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தா, ஒரு எக்ஸ்ட்ரீம் விஷயத்துக்கு பண்ணுது. நீ சில விஷயத்துக்கு நீ சமாளிச்சுடுவ, நீ கொஞ்சம் போராடி தான் சமாளிக்க வேண்டி இருக்கும் அப்படின்றத செய்ய விடுது. நம்ம குழந்தைங்களெல்லாம் எப்படி நம்ம கூடவே போவோம், ஒரு நடக்க வச்சு கூட்டின்னு போவோம், கொஞ்சம் விளையாட விட்டு பார்த்துன்னு இருப்போம் நம்ம. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனால் மட்டும் நம்ம அங்கே போகாதனுவோம். சிலதெல்லாம் அது பட்டு விழுந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினைப்போம். அந்த மாதிரி பிரபஞ்சம் நம்மளை பார்க்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் நான். அந்த சிலிண்டர் விஷயம் முடிஞ்ச உடனே அந்த 25ஆந்தேதி மேட்ரு சொல்கிறேன் பாருங்கள். 25ஆந்தேதி தான் அந்த வேறு சிலிண்டரே நாங்கள் மாற்றுறது. அந்த 25ஆந்தேதி ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறாரு. அந்த 25ஆந்தேதி ஒருத்தர் இந்தியாவை விட்டு வெளியில் போகிறாரு. அந்த சமயத்தில் தான் நான் பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவியை போற்றின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த பர்சனுக்கும் சொல்கிறேன் நான். 16 முறை நீங்கள் இது சித்ராதேவி நமகன்னு 16 முறை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அந்த பர்சனுக்கும் நான் சொல்லியிருக்கேன். சித்ராதேவியை போற்றின்னு 16 முறை சொல்லுங்கன்ற விஷயத்தையும் அந்த பர்சனுக்கும் சொல்கிறேன். அவர் சரியாக இந்த இந்தியாவில் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அன்றைக்கே அவங்க இந்தியாவை விட்டு வெளியில் போயிடணும். கரெக்டாக 16 நாள் பொறுத்து வரணும். வரும்போது கூட நிறைய பிரச்சனைகளோட ஃப்ளைட்டில் பயங்கரமான விஷயம். 15ஆவது நாள் வர வேண்டியவங்க 16ஆவது நாள் ஃப்ளைட்டு ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி வந்த ஃப்ளைட்டு ஃபுல்லாக ரன்வேயில் கீறிக்கிட்டே போய் அந்த ரன்வே ஃபுல்லாக பயங்கர ப்ராப்ளம் ஆகி அதனால் உனக்கு பயங்கர பெரிய பெரிய க்யூவில் நின்று அவங்கள ஏர்போர்ட்டுக்காரங்களே அவங்களுக்கு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி அங்கேருந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவலில் அவங்க ரூமுக்கே போகிறதுக்கு அவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி பெரிய ஆபத்துலேருந்து அந்த 15ஆவது நாளுக்கு அப்படியெல்லாம் அவங்க பண்ணி மறுபடியும் 16ஆவது நாள் மறுபடியும் வேறு ஃப்ளைட்டு அப்பவும் பெரிய க்யூ அப்பவும் பெரிய பிரச்சனைங்க இது பண்ணி வர மாதிரி அவங்கள பண்ணுறாங்க. அது என்ன புரியுதுன்னா அந்த பர்சனை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே இன்னொரு பயங்கர அசம்பாவிதம் இந்த ஊரில் நடந்து அந்த ஊரை விட்டே அந்த பர்சனை 16 நாள் தள்ளி வைக்கணும். அந்த பர்சன்கிட்ட நான் சொல்கிறேன் 16 முறை நீங்கள் ஓம் சித்ராதேவியை நமக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப விஷயங்கள் நடந்தது. அவ்வளோ பயங்கரமான விஷயங்கள் நடந்தது. எல்லாமே அந்த மேல்மலையனூர் போயிட்டு அதுக்கு முன்னாடி கூட நிறைய அமானுஷ விஷயங்கள் நடக்கும். இந்த மேல்மலையனூர் போயிட்டு வந்துரு அப்படின்னு ஆரம்பித்தாங்க பாருங்கள் ஹரிணினவங்க. அவங்க சொன்னதை நம்பி நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வந்த 2ஆவது நாள் தான் அவங்க எனக்கு ஒரு ட்ரீட்டும் கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்கும் வர்றது. வீட்டுக்கு வந்த பின்னாடி அவங்க எனக்கு போயிட்டு வான்னு சொன்ன ஹரிணி இல்லை, இன்னொருத்தர் ரூபமாக வராங்க. அவங்கள நான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரின்னு நினைக்கிறேன். அதனாலேயே அந்த மஞ்சள் குங்குமம் அங்கேருந்து எடுத்துன்னு வந்து சில விஷயங்கள்லாம் அவங்ககிட்டையும் கொடுத்து ஒரு ட்ரெடிஷ்னல் சாரீ ஒன்றும் வச்சு அனுப்புகிறேன். அவங்க சாரீலாம் கட்டுறவங்கள வச்சு அனுப்புகிறேன். ஆனால் அந்த வீட்டுக்கு போன பின்னாடி அவங்க 2-3 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு தான் அங்கே போன உடனே அவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த இன்னொருத்தர் வந்தவங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். 16 முறை ஓம் சித்ராதேவி நமகன்னு சொல்லணுன்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். அவங்க அந்த வீட்டில் போயிட்டு தங்கும்போது தான் அந்த 16ஆம் தேதிக்குள்ளேன்னு அவங்க சொன்ன அந்த பொழுது வெடிகிற 16ஆம் தேதியினுடைய மிட்நைட்டு 15ஆம் தேதியினுடைய மிட்நைட்டில் தான் இங்கேருந்து அவங்க 2:30 மணிக்கு மிட்நைட் 2:30 மணிக்கு கிளம்பி போய் அந்த வீட்டில் அந்த கொலுசு சத்தம் அந்த இதெல்லாம் அவங்க கேட்குறது. அந்த விஷயம் முடிஞ்ச உடனே நான் சொன்னேன் பாருங்கள் கொக்கோ விளையாட்டில் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி அந்த விஷயம் நடந்துட்டதுனால அவங்க மொத்த பேருமே சேர்ந்து அதுக்கு மறுநாள் அமாவாசை வந்தது பாருங்கள். இந்த அமாவாசை ஒன்று மாசி மாதத்தில் வர அந்த மசான கொள்ள அமாவாசை வந்தது பாருங்கள். அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அது 17 18 அந்த சிவராத்திரி அதுக்கப்புறம் பாருங்கள். மொத்த பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சுகபிரமணியன் சத்தம் கேட்குது அவங்களுக்கு. அந்த மொத்த பேருமே சேர்ந்து பிரத்யங்கரா தேவி கோயில் போகிறாங்க. அந்த பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு போகிறாங்க பார்த்திங்களா. அதில் நான் 16 முறை சித்ராதேவியை சொன்னேன் பார்த்திங்களா, அவங்களும் போகிறாங்க அதுக்கு. அங்கே போயிட்டு தான் அவங்க இன்னும் 3 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து திருவண்ணாமலை கிட்ட ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கின்ற ஒரு துர்கை கோயிலுக்கு போயிட்டு அந்த துர்கை கோயிலுக்கு போன உடனே அந்த 4 பேரில் ஒருத்தர் ஒரு அப்பாவும் இல்லாத அம்மாவும் இல்லாத அவங்களே கட்டின கிரகப்பிரவேசம் பண்ணாத வீட்டில் போய் எல்லாருமே தங்கிட்டு மறுநாள் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வர்ற கார் ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த வீட்டில் அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிறான். அன்றைக்கி டேட்டு February 25. அந்த February 25 தான் 3 முறை எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வேலைக்கு ஆகாத அந்த வேறு சிலிண்டரே நாங்கள் மாற்றிக்கிறோம் இல்லைங்களா, அதுவும் February 25 தான். அந்த இங்கே சோழங்கநல்லூரில் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் அவங்க துர்கை கோயிலுக்கு போயிட்டு இவங்க கூட இன்னொரு 3 ஃப்ரெண்டு போகிறாங்க. அதில் துர்கை கோயில் போகிறாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு தான்
அந்த தங்கின வீட்டிலையே வந்து அவனுடைய சொந்த வீடு, அவன் தான் கட்டின வீடு. ஆனால் கிரகப்பிரவேசம் பண்ணல அதில் அவன் போகிறான். ஆனால் கூட போனவங்களில் 2 பேர் ஒன்று என் தம்பி போயிட்டான்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அந்த ஆத்மாவை நான் வணங்க ஆரம்பிச்சுக்கிறேன். பிரேம், அந்த பையன் பேர் பிரேமு. அதே மாதிரி செல்வம்ன்றது எனக்கு கர்வ தொடர்பு இருக்கிற பேர். அதே சமயத்தில் எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள். அந்த இதில் இன்னொருத்தர் செல்வம்ன்றவரும் இன்னொருத்தரும் தான். அதாவது இந்தியாவை விட்டு 16 நாள் தள்ளி இருந்தது. அதில் ஒரு கொக்கோ கனெக்ஷன் மாதிரி கொடுத்ததுக்கு தான் அவங்க போனாங்க. அந்த இந்தியா விட்டு போனது வந்து அவங்களுடைய ஓன் பிரதர். அந்த கூட போன ஒரு பர்சன் போனார். அந்த சோழங்கநல்லூர் போனவங்களில் இல்லை சோழங்கநல்லூரில் அவங்களும் போனாங்க. அவங்க போனவங்க தான், சோழங்கநல்லூருக்கு போனவங்க தான் அந்த இந்தியா விட்டு 16 நாள் இதானதும் போயிருந்ததும். அந்த இந்தியா விட்டு அவங்க போனது போன அன்றைக்கும் பிப்ரவரி 25 தான். அந்த பிப்ரவரி 25 தான் நான் அந்த சிலிண்டரே வேணான்னு வேறு மாற்றத்தோ அன்றைக்கி தான் அந்த பையன் வந்து அந்த துர்கை கோயிலுக்கு போயிட்டு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டோம் அன்றைக்கி தான். இது ஏதோ ஒரு விஷயங்கள் பயங்கர அமானுஷ்யமாக நடந்துருக்குதுன்னு தெரியுது. கரெக்டாக அவங்க 15வது நாள் வரத்துக்கு இருந்தது. ஆனால் அங்கே ஒரு பயங்கரமான இந்த ஃப்ளைட்டு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடந்து, நான் வந்து இப்போவாவது நியூஸ் தெரிய வந்ததா ஏன் வர முடியலன்னு அந்த கொஸ்டின் கேட்டுருந்தேன். அவங்கள வாட்ஸ்அப்லேயே கேட்டுன்னு இருக்கேன். அப்போ வந்து அநேகமாக இன்றைக்கி வந்துடுவாங்க, அநேகமாக நாளைக்கு காலைல வந்துடுவாங்க. இது வந்து ரன்வே இஷ்யூ எனக்கு ரொம்ப சொல்லலை அவங்க. ரன்வே இஷ்யூ ஏதோ போது போலுக்குது, சரியாக தெரியல அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் பரிகார ஸ்தலங்களில் சைடில் வந்து அவங்க என்னைக்கு போஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த சமயத்தில் வீடியோ போகுது. அதெல்லாம் மஞ்சுளா ரமேஷ் சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்த. ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் இந்த அம்பாள் பற்றி வந்து ஸ்ரீ பாகவதம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த ஸ்ரீதேவி பாகவதம் பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க அந்த ஸ்ரீதேவி பாகவதத்தில் ஏதோ ஒரு பார்ட்டோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து விமானத்தில் வந்து காட்சி தருவேன், அங்கேருந்து அப்படியே வந்து அவர்கள் உயிர் போயிடுச்சுன்னோ போனதை அந்த அம்பாள் காப்பாற்றுறாருன்னோ சொல்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் நான் வாட்ஸ்அப்பில் பண்ணிகிட்டே இருக்கேன், என்ன ஆச்சு அங்கே ஏதோ ரன்வேல பயங்கரமாக அப்படியே கீறி வந்து நிற்கும்போது ஒரு சக்கரம் இதாகிட்டு ஒரு ஃப்ளைட்டில் வந்து கீறி அதுக்கு நின்று, அதனால் வேண்டி எதனா அசம்பாவிதம் ஆகி அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லலையா, அது நம்மளுக்கு தெரியல, வந்து இதாச்சு. அதனால் வேண்டி இங்கே வந்து க்யூவில் நின்றவங்க எல்லாரையும் மறுபடியும் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி அவங்கவுங்களுடைய ஹோட்டலுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் போயிட்டு மறுபடியும் வந்தாலும் இன்னும் டபுள் டே ரொம்ப எக்கச்சக்கமான க்யூ ஆகும். அதுன்ற விஷயம் மட்டும்தான் வருது எனக்கு நியூஸு. அது மாதிரி ஏன் வரல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறப்போ, இந்த பரிகார ஸ்தலங்களில் இந்த ஸ்ரீ பாகவதம் என்ற விஷயத்துக்குள்ளே வர விஷயமாக தான் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க உயிரே இதாகிடுச்சு அப்படின்ற மாதிரி என்னால் கேட்க முடியல. என்னடா இது, எப்போ நம்ம வேறு இப்போ ரீசெண்ட் டேஸில் பரிகார ஸ்தலங்களில் எனக்கு ஆன்சர் சொல்லுவாங்கன்னு வேறு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே, இவங்க அது ஏன்டா இதை நம்ம அதை கிளிக் பண்ணணும், அவங்கக்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டுங்கிற சமயத்தில் இதை ஏன்டா நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னு பயந்துட்டு நான் போய் கையை கிளிக் பண்ணுறதுக்குள்ளே இந்த அவர்கள் உயிர் இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்லும்போது கிளிக் பண்ணி நிறுத்திப்படலான்னு நான் போகிறேன். அப்போ உடனே அப்புறம் வந்து இந்த ஸ்ரீதேவி பாகவதத்தில் இந்த அம்பாள் தான் வந்து அவங்களுக்கு வந்து விமானத்தில் வந்து காட்சி கொடுத்து அவர்கள் அடுத்தது அப்படியே ஒரு தேவியினுடைய லோகத்துக்கே அவங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஒன்று அவங்க ஏதோ சொல்கிறாங்க. அப்பாடி சரி பரவாயில்ல போட்டேன்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறேன். அந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு அந்த ஒரு பக்கம் இந்த வீடியோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வாரம் தான் அந்த இதெல்லாம் நடக்குது பாருங்கள், அந்த அமானுஷ விஷயம் அந்த வீட்டில். அப்போ என்ன சனிக்கிழமை என்ன போட்டிருந்தாங்க, அந்த ஹாட்ஸ்டாரில் வருது இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மகாபாரதம் நடக்குது. அதில் பீமனுக்கு வந்து பாய்சன் கொடுத்து அந்த கடலில் தள்ளிடுவாங்க. அந்த கடலுக்கு அடியில் போயிட்டு நிறைய நாகங்கள்லாம் அவனை தீண்டும். அப்போ வந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது எங்கே இருக்கின்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீமன் கேட்கும்போது ஏறக்குறைய அதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் எனக்கு இருக்கும். இவங்க கடலுக்கு அடியில் ஏதோ போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இது சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன் நான். அந்த மாதிரி அவர் சொல்லும்போது அந்த பாம்புகள் எல்லாம் கீழே நாகங்கள்லாம் வந்து அவர் தீண்டும். அப்புறம் ஒரு நாகராஜா மாதிரி ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு இடத்துக்கு போவாங்க. போன பின்னாடி அங்கே இருக்கிறவங்க என்னுடைய நீ என்னுடைய வழியில் வந்த ஆள் நீ, அதனால் நான் உன்னை வந்து உனக்கு ஒரு அமிர்தம் மாதிரி ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு தலை மட்டும் மனுஷன் முகத்தில் இருக்கும், உடம்பெல்லாம் நாகம் மாதிரி இருக்கும். என்னுடைய வழியில் வந்தவ நீ, அதனால் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறோம். ஏன்னா ஏற்கனவே உனக்கு பாய்சன் அவங்க கொடுத்துருக்குறாங்கன்றதுனால இந்த நாகங்கள் தீண்டி உனக்கு ஒன்றும் ஆகலை. இந்த அமிர்தத்தை நீ குடிச்சியானா உனக்கு வந்து 10,000 யானை பலம் வந்துடும். நீ அங்கே போகும்போது அரண்மனைக்கு அஸ்தினாபுரம் போகும்போது
இத்தனை யானை பலம் வந்து தான் நீ போவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே போன பின்னாடி இன்னொரு விஷயம் நடக்கும். என்னடா நம்ம ஆளாக இருக்கிறானே இவன் நினச்சிக்கிட்டேன். இவங்க அஸ்தினாபுரத்துக்கு அவர் ஒத்துக்க மாட்டார் திருதராஷ்டிரர். அதெல்லாம் எங்கள் பையன் பண்ணியிருக்க மாட்டான். அது எப்படி நீ சொல்கிற, எங்கள் பையன் தான் பாயசம் கொடுத்தான்னு எப்படி சொல்கிற அப்படின்னுவார் திருதராஷ்டிரர். அவர் அப்படி தான் சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். அவர் அப்படி சொல்லுவார். அப்போ வந்து அங்கே போன பின்னாடி அவங்களே நேரில் வந்து பீமனே சொல்லிடுவார் அவங்க எதிர்க்க வந்து, ஆமாம் இவங்களும் சகுனியும் சேர்ந்து தான் எனக்கு பாய்சன் கலந்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் கூட அவர் ஒத்துக்க மாட்டார். அவர் திருதராஷ்டிரன் ஒத்துக்க மாட்டார். இவங்களும் பீஷ்மரும் அவங்கெல்லாம் அவங்க வந்து அவனே ஒத்துக்கிறானேன்னு சொல்லிட்டுலாம் அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரிலாம் அவங்க பேசின்னு இருப்பாங்க. அப்போது இந்த விஷயத்த பீமன் வந்து சொல்லுவாங்க, எனக்கு அங்கே ஒரு அமிர்தம் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அதில் வந்து 10,000 யானை பலம் எனக்கு கிடச்சிச்சின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து சொல்லும்போது கூட அங்கே இருக்கிறவங்க நகுலனோ சகாதேவினோ இன்னொரு 4 பிரதர்ஸில் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, ஹே இந்த விஷயம் மட்டும் இதுக்கு துரியோதனனுக்கு நாம் தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி வந்து யாருக்கு பீமனுக்கு இப்படி ஒரு சக்தி கிடச்சிருக்குது, 10,000 யானை பலம் சக்தி கிடச்சிருக்குது, ஒரு அமிர்தம் ஒன்று ஸ்பெஷலாக அந்த நாகலோகத்தில் கொடுத்தமிச்சாங்கன்ற விஷயமே நமக்கு வந்து துரியோதனனுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். ஏன் தெரியாமல் பார்த்துக்கணுன்னா, அதுக்கப்புறம் இவனை வந்து இது பண்ணுறதுக்கு இன்னும் வேறு திட்டங்களை அவன் தீட்டுவான். இவனுக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் சக்தி கிடச்சிச்சின்னு அவனுக்கு தெரிய வந்துதானா, அவன் இப்போத்துலேருந்து பாய்சனை வச்சே கொல்றவன் இவனுக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி கிடச்சிச்சின்னு சொன்னால் அவன் வேறு திட்டங்களை தீட்டுவான் அதுக்கப்புறம். அதனால் இந்த மாதிரி ஒரு சக்தி கிடச்சிருக்குதுன்ற விஷயத்தையே நம்ம அநேகமாக அது நகுலனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இது அந்த அந்த விஷயத்த சொன்னது. அந்த மாதிரி வந்து இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு சக்தி கிடச்சிதுன்ற விஷயத்த அவனுக்கு தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்வாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் விஷயமே மெயினாக. இதுதான் எல்லா விஷயத்துக்குமே நம்ம உலகத்தில் அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களுடைய மெயின் ஸ்ட்ராட்டஜி என்றது விஷயம் வந்து என்னன்னா, சில விஷயங்களுக்கு நம்ம ஸ்க்ரீன் போடணும், சில விஷயங்களுக்கு நாம் மறைக்கணும், சில விஷயங்களை ஸ்க்ரீன் போடணும். அப்போ தான் அது சரியாக வரும்ன்ற ஒரு விஷயமும் அதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது கூடவே அதில் இந்த மாதிரி மகாபாரத்தில் வர்றதோ இல்லை பரிகார ஸ்தலங்களில் வர்றதோ ஒரு சைடில் எனக்கு வந்து எனக்கு இங்கே நடக்கிற விஷயங்களுக்கு ஒரு சிங்க்கு கொடுத்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் மெயினாக வந்தது அந்த பாம்புன்ற அந்த ஃப்ளைட்டில் வர விஷயம். அதில் கரெக்டாக இவங்க வந்து எப்போ லேண்ட் ஆகுது இந்த விஷயம் இதெல்லாம் கேட்கும்போது அப்படி வருது. அந்த 16 நாள் கழித்து தான் அவங்க வர மாதிரி ஆகுது. அந்த அவங்க கிளம்புறேன்னு இல்லை February 25 அது. இந்த விஷயங்களுக்கு இன்னும் நான் வரவே இல்லை. நான் சொன்னேன் பாருங்கள், பிரபஞ்சம் நம்மளுக்கு சில சௌகரியங்களை பண்ணி கொடுக்குதுன்னு சொன்னேன் பாருங்கள். அது இந்த மாதிரி வீட்லேயே தொடர்ந்து சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குது எனக்கு. அதுக்கு முன்னாடி சில செட்டாக நடக்குது பொங்கல்லேருந்து. அதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் சில சௌகரியங்களை எனக்கு பண்ணி கொடுக்குது, சில விஷயம் தள்ளி போகுது. அப்புறம் 5ஆவது நாள் தெரியுது அது தள்ளி போகிறதுக்கு காரணமே முதல்ல நீ இந்த வேலையை முடிச்சிடு, அதுக்கப்புறம் இது நடக்கதா இருக்குது. அது நடக்கும்போது இந்த சௌகரியம் உனக்கு 10% நடந்திருந்தால் தான் அந்த விஷயத்த உன்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அது பிரபஞ்சம் தான் அந்த ஏற்பாடு பண்ணுது அப்படின்ற விஷயந்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அந்த விஷயத்த நான் அதுக்கு அடுத்த பார்ட்லேயே வேறு எந்த பார்ட்லேயே போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் கூட அந்த ஆணோ பெண்ணோ நீங்கள் வந்து ஒரு பெண் தெய்வத்தை வணங்கும் போது என்ன பண்ணோன்னா இந்த சௌகரியங்களை செஞ்சு கொடுக்குது. இந்த நான் சொன்ன மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களுக்கும் சரி, இப்போ நான் அந்த எவ்வளோ பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணிட்டு பாருங்க. அது அந்த மேல்மணியனூர் வந்து பெண் தெய்வம் தானே, அங்கே தானே நான் போயிட்டு வந்தேன். பெரிய பெரிய ஆபத்துக்கள் எனக்கு நடக்க இருந்திருக்குது, அதிலேருந்தெல்லாம் வேறு மாதிரி காப்பாற்றிருக்குது. அப்படியும் பண்ணுது. அதே சமயத்தில் ஈஸியாக எனக்கு இந்த இடத்துல வீட்டில் ஒரு சில சௌகரியங்களில் நாளைக்கு உலகளாவிய பிரச்சனை இது வரப்போகுது, அதுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட நீ சும்மா இந்த விஷயத்த கேட்டால் பண்ண மாட்டார். இங்கே உலகமே இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னா அப்போ செய்து தான் ஆகணும்னு அப்போ பண்ணிவிடுவார். அந்த மாதிரி சௌகரியங்களும் நடக்குது. அன்றாட வாழ்க்கையிலே சும்மாவே சௌகரியமாக நீ எதனா ஒரு விஷயத்தை வந்து ஹார்டாக பண்ணாமல் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கணுன்னாலும் நீ இந்த பிரபஞ்ச கான்செப்ட், கடவுள் கான்செப்ட் வந்தால் அன்றாட வாழ்க்கையை நீ சும்மா ஒரு வேலைக்கு போகிற, ஆஃபீஸ் போகிற, உனக்கு இந்த மாதிரி சாப்பாடு தான் பிடிக்குது, இந்த மாதிரி தூங்கினா தான் பிடிக்குதுன்னா கூட அதில் கூட அது கை வைக்குது அப்படின்றதுக்காகவும் நான் இதை போடுறேன். சிம்பிளாக இப்போ நான் சொன்னதை வச்சு ஓரளவுக்கு இதெல்லாம் புரிஞ்சுருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் ஃபைனலாக சொல்கிறேன்னு சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் டெய்லியே 11 டைம்ஸ் எப்போ டைம் இருக்குதோ அப்போல்லாம் தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு 11 முறை சொல்லிவிட்டு ஈஸி லைஃப், ஈஸி லைஃப், ஈஸி லைஃப்னு 11 முறை சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய விஷயங்கள் சிக்கலான விஷயங்கள் நடக்க இருக்கும், அது ஈஸியாக கூட மாறிடும் டக்குன்னு. அப்போ நம்மளுக்கு தோணும், அவங்க வந்ததுனால அந்த பொருளை நம்மக்கிட்ட கொடுத்ததுனால தான் இதை சமாளிச்சிட்டோம், இல்லைன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிருக்குமே அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா.
அதை தான் ஈஸி லைஃப்னு சொல்கிறேன். அந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு ஒரு இது கொடுத்து ஜோக்கர் கார்டு ஒன்று நம்மளுக்கு கடிச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு கார்ட்ஸ் விளையாடுறோன்னா நம்மளுக்கு டப்புன்னு ஒரு ஜோக்கர் கார்டு கிடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ்னு 11 டைம்ஸு. அதை தான் நான் தம்ப்நெயிலில் போட்டிருந்தேன்னா அதை நீங்கள் வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. அதனால தான் அதை நான் தம்ப்நெயிலில் போடல. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ்னு 11 டைம்ஸு. ஈஸி லைஃப், ஈஸி ஒன்றும் சொல்லாதீங்க. என்னுடைய வாழ்க்கை ஈஸியாக அதெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு பிரபஞ்சத்துக்கு சில லாங்குவேஜ் தான் புரியுமே. பிரபஞ்சத்துக்கு சில ரொம்ப சில லாங்குவேஜ் புரியாது அதுக்கு. ஆனால் எல்லா லாங்குவேஜும் புரியும் அதுக்கு. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜும் புரியும். ஆனால் அதில் சில வார்த்தைங்க வந்து நம்ம சொல்லும்போது அதுக்கிட்ட ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் சொல்லணும். அப்போ தான் புரியும். அதில் தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ் 11 டைமு. ஈஸி லைஃப், ஈஸி லைஃப், ஈஸி லைஃப்னு 11 டைம்ஸ். இதுதான் மெயினே. ஆனால் நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்க போது இல்லையே, அதுக்கு நான் பொறுப்பு இல்லையே. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.